ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இது மாதிரி ஃபோன் கேஸ் வந்துட்டு நம்ம டெக்கரேஷன் தான் பண்ண போகிறோம். என்கிட்ட வேஸ்ட்டாக ஒரு ஃபோன் கேஸ் வந்துட்டு இது மாதிரி இருந்துச்சு. புதுசாக நீட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் பேக் சைடில் ப்ளைனாக இருக்கனால இதுக்கு டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு எடுத்திருக்கேன். வாங்க நம்ம எப்படி டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ஒயிட் கலர் வந்துட்டு பெயிண்ட் எடுத்துக்கிறேன். இது மாதிரி பெயிண்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நான் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்து வந்துட்டு பேக் சைடில் ஃபுல்லாக வந்து இது பண்ண போகிறோம். அப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நல்லா கலக்கிக்கிறேன். நம்ம ஏற்கனவே வந்துட்டு இது மாதிரி ஃபோன் கேஸ் டெக்கரேஷன் வந்துட்டு வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா வந்துட்டு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ அந்த ஒயிட் கலர் பெயிண்ட்டை வந்துட்டு பேக் சைடில் ஃபுல்லாகவே வந்துட்டு நான் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ இதே மாதிரி பார்த்துட்டு பண்ணிக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா டார்க்காக வர வரைக்கும் வந்துட்டு ஒரு 2-3 கோட்டிங் வந்துட்டு கொடுத்துக்கோங்க. சைட்லேயுமே நம்ம ஃபுல்லாகவே வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த ஸ்பாஞ்ச் வந்து ரெடி பண்ணது நம்மளே ஹோம்மேடாக வந்துட்டு ரெடி பண்ணது. அது எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். வேணும்னா நீங்கள் அதையும் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். ஷார்ட்ஸில் வந்துட்டு இருக்கும். இப்போ வந்துட்டு சைட்லேயும் ஃபுல்லாகவே நம்ம அதே மாதிரி ஒயிட் கலரில் வந்துட்டு கொடுத்துக்கலாம். இப்போ நான் கொடுத்துட்டேன். இதை வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் காய வச்சிடலாம். இப்போ நான் காய வச்சு எடுத்துட்டேன். இது மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம அதுக்கு மேலே டெக்கரேஷன் பண்ண போகிறோம். அதுக்காக நான் வந்துட்டு எல்லோ கலர் வந்துட்டு பெயிண்ட் எடுத்துருக்கேன். ஓகேவா? அக்ரிகல் பெயிண்ட்டு. இது வந்துட்டு மேலே டாட்டாக இருக்குன்றதை நீங்கள் வந்துட்டு இது பண்ண வேணாம். உங்களுக்கு ப்ளைனாக வேணும்னா நீங்கள் வந்துட்டு ப்ரஷ் வச்சு பெயிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளைனாக கிடச்சிடும். நான் வந்துட்டு ஒரு டிசைன் வரணுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு பண்ணேன். இப்போ வந்துட்டு டிசைன் என்ன பண்ண போகிறோம்னா இது மாதிரி வந்துட்டு ப்ரஷ் யூஸ் பண்ணி லீஃப் தான் வந்துட்டு வரைய போகிறோம். ஓகேவா? லீஃப் வரைஞ்சிட்டு உள்ளே ஃபுல்லாகவே இது மாதிரி கொடுத்துக்கலாம். இதே மாதிரியே ஃபோன் கேஸ் ஃபுல்லாக பேக் சைடில் நமக்கு அங்கங்கே வந்துட்டு லீஃப்ஸ் எல்லாம் வரைஞ்சிட்டோன்னா பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாக வந்துட்டு ரெடி ஆகிடும். இப்போ நான் வந்துட்டு அது மாதிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நமக்கு எங்கெங்கே தோணுதோ அங்கங்கெல்லாம் வந்துட்டு இது மாதிரி லீஃப் வந்துட்டு கொடுத்துக்கலாம். கலர் வந்துட்டு உங்கள் சாய்ஸ் தான். இருக்கிற கலர் கொடுத்துக்கலாம். ஒயிட்டுக்கு வந்துட்டு எது வந்துட்டு நல்லா செட் ஆகுமோ அது மாதிரி கலர் வந்துட்டு கொடுத்துக்கோங்க. ரெட்டு இது மாதிரிலாமே நல்லாவே செட் ஆகும். நான் வந்துட்டு எல்லோ எடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இது மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்துட்டு நீங்கள் இதே மாதிரி ப்ளைனாக விடுறதுனால விடலாம். இதுவே க்யூட்டாக தான் இருக்குது. நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்காக அந்த லீஃபோட சைடில் ஃபுல்லாகவே வந்துட்டு கொஞ்சம் பார்டர் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ரீன் கலர் பெயிண்ட் எடுத்து லீஃப் மாதிரியே சைடில் வந்துட்டு இது மாதிரி வரைஞ்சி விட்டுக்கிறேன். அது ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்துட்டு அப்படியே விடுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இது மாதிரி கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இது மாதிரி ஃபுல்லாகவே கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம் நமக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நல்லா இருந்ததா இல்லை கொடுத்ததுக்கப்புறம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நான் ஃபுல்லாகவே கொடுத்துக்கிறேன். இதுவும் கலர் உங்கள் சாய்ஸ் தான். நான் லீஃப் வந்துட்டு மேக்ஸிமம் க்ரீனாக இருக்குன்றதுனால நான் வந்துட்டு க்ரீன் கலர் சூஸ் பண்ணேன். இப்போ நான் வந்துட்டு ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிட்டேன். பார்க்க இது மாதிரி தான் இருக்குது. எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்தது பிடிச்சிருந்தது. இதுவும் பார்க்க க்யூட்டாக தான் இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.